Hello students, இன்னைக்கு chapter 6 random variable and mathematical exploitationல exercise 6.1ல 3, 4, 5, 6 பார்க்கலாமாடா. third question பாருங்க. இந்த discrete random variable x has the following probability function. தனித்த சமவாய்ப்பு மாறி x ஆனது பின்வரும் நிகழ்தகவு சார்பை பெற்றுள்ளது. p of capital X is equal to small x. kxக்கு வந்து xோட வேல்யூ வந்து 246, k into x minus 2க்கு x is equal to 8, 0 மற்றெங்கிலும் otherwise where k is a constant show that k is equal to 1 by 18. இங்கு ஒரு k ஒரு மாறிலி எனில் k equal to 1 by 18 என நிறுவுக. அதே கொஷினே தான் எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். டு ப்ரூவ் தட் வந்து k equal to 1 by 18 அப்படின்னு சொல்லியிருக்கா. சரிங்களா, அதாவது x வந்து 2 4 இருக்கும்போது உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து kx, x வந்து 8 இருக்கிறச்சு உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 2 4 6 8 இருக்குது. அதனால் 2 4 6 8ன்னு போட்டுட்டேன். டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவோம். ஸோ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? போன 2 கேள்வியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தா, இந்த கேள்வியில் நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துட்டா, எக்ஸ் 2 இருந்தால் என்ன, எக்ஸ் வந்து 4 இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறச்ச 2k அப்படின்னு நமக்கு கிடைக்கும். எக்ஸுக்கு வந்து 4ன்னு கொடுக்குறச்ச 4k அப்படின்னு கிடைக்கும். k இன்ட்டு 4 therefore 4k. எக்ஸ் வந்து 6ன்னு கொடுக்குறச்ச 6k அப்படின்னு கிடைக்கும். இது வந்து இது 3க்கும் நேராக என்ன இருக்குது, kx இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த 3க்குமே அந்த வேல்யூ தான் கொடுத்து போட்டிருக்கோம். 8க்கு பார்த்திங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா. அப்போ k இன்ட்டு 8 மைனஸ் 2ன்னு போட்டாச்சு. இதோ therefore k இன்ட்டு 6, ஸோ 6k அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k அப்படின்னு கேட்டிருக்கா இல்லையா. ஒன்றும் இல்லை, இந்த சமேஷன் ஆஃப் p ஆஃப் xஐயோட வேல்யூ வந்து 1. நிகழ்தகவு திண்ம சார்பு அல்லது நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சமேஷன் i ஈக்குவல் டு 1 to infinity p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1. இதில் 2 to 8 கொடுத்துருக்கா, 2 4 6 8ன்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ i இஸ் ஈக்குவல் டு 2 to 8ன்னு போட்டுட்டு சமேஷன் i ஈக்குவல் டு 2 to 8 p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 2க்கு நேரம் என்ன இருக்குது, 2k இருக்குது. 4க்கு நேரம் 4k இருக்குது. 6க்கு 6k இருக்குது. 8க்கும் 6k இருக்குது. ஸோ 2k ப்ளஸ் 4k ப்ளஸ் 6k ப்ளஸ் 6k இஸ் ஈக்குவல் டு 1. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறச்சு 18k ஈக்குவல் டு 1ன்னு வரும். therefore k இஸ் ஈக்குவல் டு 1 by 18. அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். திரும்ப வந்து இந்த கேயோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம அந்த கிவன் பாக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. 2க்கு வந்து 2kன்னு கண்டுபிடிச்சோம். 4க்கு வந்து 4kன்னு கண்டுபிடிச்சோம். 6க்கும் 6k கண்டுபிடிச்சோம். 8க்கும் 6k அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ கேயோட வேல்யூ வந்து 1 by 18னா, அதாவது முன்னாடி ஃபங்க்ஷன்லேயே இருந்துச்சு. ஃபங்க்ஷன்லேருந்து அந்த வேல்யூ போடும்பொழுது நமக்கு கான்ஸ்டண்ட்டோடு வருது. இப்போ நமக்கு அந்த கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா 2k. அதனால் அந்த திரும்ப அந்த டேபிளில் ஃப்ரேம் பண்ணிடணும் வேல்யூஸ் போட்டு. ஸோ 2kங்கிறது 2 இன்ட்டு 1 by 18 therefore 2 by 18. 4 இன்ட்டு 1 by 18 4 by 18. 6 இன்ட்டு 1 by 18 6 by 18. இதுவும் 6 இன்ட்டு 1 by 18 therefore 6 by 18. ஓகேவா? அடுத்தது 4th ஒன் பாருங்கள். The discrete random variable x has the probability function show that k is equal to 0.1. இதுவும் வந்து போன சம் மாதிரியே தான். அங்கான நம்ம வந்து ஃபங்க்ஷனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து கொடுத்துட்டா, தனித்த சமவாய்ப்பு மாதிரி எக்ஸ் ஆனது பின்வரும் நிகழ்தகவு சார்பை பெற்றுள்ளது எனில் k is equal to 0.1 என காண்பிக்கவும். எக்ஸு வந்து 1 2 3 4 கொடுத்துருக்கா. p ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். 1க்கு வந்து k, 2க்கு 2k, 3க்கு 3k, 4க்கு 4k. போன தடவை இது நம்மளே கண்டுபிடிச்சோம். இப்போ அவளே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா. அதனால் நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் i வேரிஸ் ஃப்ரம் 1 to 4. ஏன்னா 1 2 3 4 கொடுத்துருக்கா. p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ k ப்ளஸ் 2k ப்ளஸ் 3k ப்ளஸ் 4k ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்ச 10k வரும். 10k இஸ் ஈக்குவல் டு 1னா k இஸ் ஈக்குவல் டு 1 by 10 therefore 0.1. அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேவா? கேயோட வேல்யூ வந்து 0.1ன்னு சொல்லியிருந்தா நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். 2 coins are tossed simultaneously. Getting a head is termed as success.
Find the probability distribution of the number of successes. 2 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டப்படுகிறது. தலை பெறுவது வெற்றியாக கருதப்படுகிறது எனில் வெற்றிகளின் எண்ணிக்கையான நிகழ்தகவு பரவலை கண்டுபிடிக்கவும். ஸோ 2 coins are tossed. 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. அப்போ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூஸ். எக்ஸோட மதிப்புகள் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அப்படின்னு இருக்கும். 0ங்கிறது என்னன்னா நோ ஹெட்ஸ், அதாவது தலையே விழுகாமல் இருக்கிறது. 1 அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெட்டு, ஒரே ஒரு தலை கிடைப்பது. 2 அப்படிங்கிறது 2 ஹெட்ஸ், ரெண்டுமே தலையாக கிடைக்கிறது. புரியுதுங்களா? சப்போஸ் 3 coins are tossed அப்படின்ற சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ வந்து 0, 1, 2, 3. 0ங்கிறது இல்லை, 1ங்கிறது 1, 2ங்கிறது 2, 3ங்கிறது 3. 3மே ஹெட்டு, இது 2மே ஹெட்டு, இது 1, 1, இது ஹெட்டே இல்லை, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருந்தா, தலை கிடைப்பது வந்து சக்ஸஸ், வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தா. ஹெட்டிங் ஹெட் வந்து சக்ஸஸ், தலை கிடைச்சிச்சின்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா, வெற்றி. ஹெட்டிங் ஏ ஹெட் சக்ஸஸ் ராமா, தலை கிடைத்தால் வெற்றி, ஹெட்டிங் ஏ ஹெட் அடித்தா சக்ஸஸ் ராமா. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் கூறு வழி என்னன்னு பார்ப்போம். எஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், 2 நாணயங்கள் தானே, 2 coins தானே. அப்போ ஹெட்டு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு, டெய்லு டெய்லு. சரிங்களா? ஸோ n of s is equal to 2 squared is equal to 4. சப்போஸ் 3 coinsனால் 2 cube equal to 8ன்னு போட்டிருப்போம். 1 coinனா 2 power 1னா 2 அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ கூறு வழி அவுட்கம்ஸ். எக்ஸ் ஏற்கக்கூடிய மதிப்புகள், த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெட்டு ஹெட்டு, இதில் 2 ஹெட்டு கிடச்சிருக்கனால 2 போடுங்க. ஹெட்டு டெய்லு, அதனால் 1 போடுங்க. ஒரே ஒரு ஹெட்டு, இதுலேயும் ஒரே ஒரு ஹெட் இருக்கிறதுனால 1 போடுங்க. அது 2மே டெய்லு, அதில் நோ ஹெட்டு, அதனால் அது 0 அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பாசிபிள், அதாவது எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூஸ் வந்து 0, 1, 2. 0ங்கிறது 2மே டெய்லாக கிடச்சிறது தான் நம்ம எழுதுவோம். அது 1 தான் கிடச்சிருக்கு, அதனால் 1/4 போடணும். அதாவது n of a by n of s போடுவீங்க இல்லையா, அதனால் 0க்கு நேராக 1/4 போட்டுருங்க. ஏன்னா நோ ஹெட்டு, நோ ஹெட்டு அப்படின்னா 2மே டெய்ல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு தடவை கிடச்சிருக்கு, அதனால் 1/4. 1ங்கிறது ஒரே ஒரு ஹெட்டு கிடச்சிருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஹெட்டு வந்து 2 இடத்துல கிடச்சிருக்கு, அதனால் 1 + 1 வந்து 2, ஸோ 2/4. 2மே ஹெட்டுங்கிறது ஒரே ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு, அதனால் அதோட வேல்யூ வந்து 1/4. ஓகேவா? ஸோ 2ங்கிறது ஒரு தடவை கிடச்சிருக்கு, அதனால் 1/4. ஒரே ஒரு ஹெட்டு வந்து 2 தடவை கிடச்சிருக்கு, அதனால் 2/4. ஹெட்டே கிடைக்காதது 1 இருக்குது, அதனால் 1/4. புரியுதாப்பா? அடுத்தது 6th கொஷின் பாருங்கள். A continuous random variable x has the following probability function. ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி x ஆனது பின்வரும் நிகழ்தகவு சார்பை பெற்றுள்ளது எனில் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் X is equal to small x. எக்ஸின் மதிப்புகள் P of capital X is equal to small x. 0க்கு 0, 1க்கு k, 2க்கு 2k, 3க்கு 2k, 4க்கு 3k, 5க்கு k squared, 6க்கு 2k squared, 7க்கு 7k squared plus k. First one, find k, kயின் மதிப்பை காண்க. Evaluate P of x less than 6, P of x greater than or equal to 6 and P of 0 less than x less than 5 காண்க. P of capital X less than or equal to small x greater than 1/2, then find the minimum value of x. P of capital X less than or equal to small x greater than 1/2 காண்க. எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது 5 மார்க்கில் கேட்பான் நமக்கு. இந்த சமேஷன் P of x is equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். நிகழ்தகவு நிறை சார்பு.
probability mass function summation I equal to 1 to n p of x is equal to 1. இது 0 to 7 வரைக்கும் கொடுத்துருக்கா. ஸோ summation I equal to 0 to 7 p of xi is equal to 1. Summation I equal to 0 to 7 p of xi is equal to 1 அப்படின்னு எடுத்துட்டு அந்த 0லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருந்தா இல்லையா, எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமாடா. ஸோ 0 + k + 2k + 2k + 3k + k squared + 2k squared + 7k squared + k equal to 1. therefore இந்த k squared 2k squared 7k squared எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10k squared வரும். இந்த k எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9k வரும். -1 இங்கிட்டு வரைச்சா -1 equal to 0. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ -10 10 1s are 10 -1 + 10 போட்டிங்கன்னா -9 சாரி -1 + 10 வந்து +9 -1 × 10 வந்து -10. கோஃபிஷியன்ஸ் வந்து 10ன்னு இருக்கனால 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 10k - 1 × k + 1 equal to 0. So 10k - 1 equal to 0 na 10k equal to 1, k equal to 1/10. k + 1 equal to 0 na k equal to -1. இந்த -1 வந்து நாட் பாசிபிள், அதை எடுத்துக்க வேண்டாம். k equal to 1/10ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ திரும்ப அந்த டேபிளில் வந்து நான் அந்த கேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எக்ஸுங்கிறது அந்த 0 to 7 வரைக்கும் போட்டுக்கோங்க. p of capital X is equal to small x. அதில் அந்த கொஷினில் என்ன கொடுத்துருந்தாலும் அதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேயோட வேல்யூவை அதில் கொண்டு போய் நம்ம போடலாம். ஸோ 0க்கு 0னே போட்டுடலாம். கேக்கு வந்து 1/10 அதனால் 1/10 அப்படின்னு போடுங்க. p of capital X is equal to small x. கேக்கு வந்து 1/10. 2kனா 2 × 1/10 therefore 2/10. அகெயின் வந்து 2kனா 2/10. 3kனா 3/10. அடுத்து k ஸ்கொயர்னு இருக்காடா. கேங்கிறது 1/10னா k ஸ்கொயர்டு வந்து 1/100. அடுத்து 2k ஸ்கொயர்னா 2 × 1/100னால 2/100. 7k ஸ்கொயர்டு அப்படின்னா 7/100 + 1/10 அப்படின்னு வரும். ஸோ அது எல்சியம் வந்து 100ன்னு எடுங்க. ஸோ 7 + 10/100 ஸோ 17/10 100. அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாமாடா. p of x < 6. அதாவது 6 விட கம்மியாக உள்ள எல்லாத்துக்கும் நம்ம வந்து வேல்யூ பார்க்கணும். அப்போ 6 விட கம்மியாக என்னென்ன இருக்குது நம்ம அந்த டேபுலேஷனில் 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஸோ p of x is equal to 0, p of x is equal to 1 + p of x is equal to 2 + p of x is equal to 3 + p of x is equal to 4 + p of x is equal to 5 அப்படின்னு எழுதிட்டு 0க்கு நேராக 0ன்னு இருந்துச்சு வேல்யூ.
1க்கு நேராக 1/10 இருந்துச்சு. 2க்கு நேராக 2/10, 3க்கு நேராக 2/10, 4க்கு நேராக 3/10, 5க்கு நேராக 1/100, ஸோ இந்த 10 எல்லாம் ஆட் பண்ணுறச்ச அதோட வேல்யூ வந்து 8/10 + 1/100. ஸோ எல்சிஎம் வந்து 100ன்னு எடுத்திங்கன்னா 80 + 1 அப்படின்னு வரும் இல்லையா, ஏன்னா 10 10s are 100 இல்லையா. ஸோ 80 + 1/100, ஸோ 81/100. நீங்கள் டிவைட் பண்ணுறச்ச 0.81, ஏன்னா கால்குலேட்டர் தான் இருக்குது, அதெல்லாம் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது இதுலேயே வந்து இன்னும் x ≥ 6ன்னு இருக்குது. இது வந்து p of x less than 6ஓட வேல்யூ வந்து 0.81. அதே செகண்ட் ஒன்னில் p of x greater than or equal to 6, 6 விட அதிகம் அப்படின்னா 6க்கு அந்த 6 விட அதிகம் அப்படின்னா 6 உண்டு, 6 விட அதிகமாக இருக்கிறது உண்டு. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த கீழே கோடு கொடுத்துருக்கா பாருங்கள், அதனால் 6 சேர்த்துக்கணும் அதோட, சரியா. அந்த கோடு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா 6 விட 6க்கு அப்புறம் உள்ள நம்பர் 7 8 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ கொஷினில் 6 7 மட்டும்தான் இருக்குது, அதனால் p of x is equal to 6 + p of x is equal to 7. ஸோ 6க்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/100 இருக்குது. 7க்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/100. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏன்னா டினாமினேட்டர் சேம் இல்லையா, ஸோ 19/100, ஸோ 0.19. இது p of x greater than or equal to 6க்கு. அடுத்தது இதுலேயே இன்னொரு கேள்வி கொடுத்துருந்தா p of 0 less than x less than 5ன்னு. சப்போஸ் இது அதாவது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் உள்ள நம்பர் 0 விட அதிகம் 5 விட கம்மி, அப்போ 1 2 3 4 மட்டும் இருக்கும். சப்போஸ் இந்த கேள்வி இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சிங்களேன், 0 less than or equal to x less than or equal to 5 அப்படின்னா 0லேருந்து 0 1 2 3 4 5 வரைக்கும் சேர்த்துருப்போம். அந்த கோடு கொடுக்காதனால 1 to 4 வரைக்கும் பார்க்குறோம். ஸோ p of x is equal to 1 + p of x is equal to 2 + p of x is equal to 3 + p of x is equal to 4. ஸோ x is equal to 1 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1/10, 2க்கு வந்து 2/10, 3க்கு 2/10, 4க்கு 3/10. ஸோ 1/10 + 2/10 + 2/10 + 3/10. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8/10 வரும், ஏன்னா டினாமினேட்டர் சேம்ங்கிறனால. ஸோ 0.8 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கலாமா. ஸோ p of 0 less than x less than 5 உடைய ஆன்சர் 0.8. தேர்ட் ஒன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் x less than or equal to small x greater than half. ஸோ இந்த டேபிளில் திரும்ப எழுதுவோம். இது குமுலேட்டிவ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கேபிட்டல் எக்ஸ் லெஸ் than or equal to எக்ஸுங்கிறது greater than half-ஆக எப்போ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா அந்த கேபிட்டல் எஃப்எக்ஸ் ஆஃப் ஸ்மால் எக்ஸ், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், திரள் பரவல் சார்பு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. ஸோ அது வந்து அந்த 0க்கு 0ன்னு இருந்துச்சு, அந்த 1/10 0.1, 2/10 0.2 அப்படின்னு போட்டுடலாம். த்ரீ பை 0.3, 1/100 0.01, 2/100 0.02, 17/100 0.17. ஸோ 0 அந்த வேல்யூஸ்லாம் காப்பி பண்ணிட்டேன்.
ஸோ இது ஆட் பண்ணி போட்டுடலாம். ஃபஸ்ட் 0க்கு 0 அப்படியே போட்டுட்டேன். 0ஓட 0.1 ஆட் பண்ணிங்கன்னா 0.1, 0.1ஓட 0.2 ஆட் பண்ணிங்கன்னா 0.3, 0.3ஓட 0.2 ஆட் பண்ணிங்கன்னா 0.5, 0.5ஓட 0.3 ஆட் பண்ணிங்கன்னா 0.8, 0.8ஓட 0.01 ஆட் பண்ணிங்கன்னா 0.81, 0.81ஓட 0.2 ஆட் பண்ணிங்கன்னா 0.83, 0.83ஓட 0.17 ஆட் பண்ணிங்கன்னா 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 கிடச்சிடுது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரைட்டு. ஸோ எதெல்லாம் கிரேட்டர் தென் ஹாஃபு, எதெல்லாம் லெஸ் தென் ஹாஃபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது லெஸ் தென் ஹாஃபு. ஓகேவா? 4க்கு அப்புறம் வந்து கிரேட்டர் தென் ஹாஃபு. தேர்ட் ஒன் வந்து ஈக்குவலாக ஆகிடும் அது. ஆனால் மிஸ் வந்து கிரேட்டர் தென் போட்டுட்டேன், சாரி லெஸ் தென் போட்டுட்டேன், அது ஈக்குவல். இது கண்டுபிடிச்சது நம்ம குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், திரள் பரவல் சார்பு. இது வந்து லெஸ் தென் ஹாஃபு, இதுவும் லெஸ் தென் ஹாஃபு. ஏன்னா இப்போ ஹாஃப்னா 0.5டா, 0.1 லெஸ் தென் 0.5, 0.3 லெஸ் தென் 0.5. இது வந்து ஈக்குவல்டா 3. ஆனால் கிரேட்டர் ஹாஃப் வந்து 4லேருந்து எல்லாமே கிரேட்டர் ஹாஃபு தான். 0.8 greater than 0.5, 0.81 greater than 0.5, 0.83 greater than 0.5. பட் கொஷினில் மினிமம் வேல்யூ கேட்டிருக்கா, குறைந்தபட்ச மதிப்பு கேட்டிருக்கனால நம்ம வந்து 4 தான் நம்ம எடுத்துக்கணும். 4, 5, 6, 7 எல்லாத்துக்குமே உண்டு. பட் 4 அதில் லீஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்கா, குறைந்தபட்சம். அதனால் 4 செலக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.